இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப முக்கியமான கான்செப்டான adverb. வினை உரிச்சொல்னு தமிழில் சொல்லுவாங்க adverb. இந்த adverbோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லி மாளாது. ஏன் அப்படின்னா இந்த adverb ஆங்கில இலக்கணத்தோடையும் இலக்கியத்தோடையும் பிணைஞ்சிருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வினை உரிச்சொல் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் இருக்குது, பெயர் உரிச்சொல். இந்த அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறது, குவாலிஃபை பண்ணுறது, அதை மாற்றுறது, சேஞ்ச் பண்ணுறது, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது இந்த அட்வர்பை தான். அதே மாதிரி வேர்ப் வினைச்சொல்னு சொல்கிற ஆங்கிலத்தோட ஆதார சுருதி, அந்த முக்கியமான ஆதாரத்தையே டிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அட்வர்பு தான். ஸோ அதேமாதிரி இன்னொரு அட்வர்ப் இருக்குன்னா அந்த அட்வர்பையும் வேறு இன்னொரு அட்வர்பை வச்சு நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 3 லெவல்லையும் அட்ஜெக்டிவாக இருக்கலாம், வேர்பாக இருக்கலாம், இன்னொரு அட்வர்பாக இருக்கலாம், 3 லெவல்லையும் மாடிஃபிகேஷன் கொடுக்குற ஒரே வார்த்தை வந்து அட்வர்ப் தான். ஸோ அதோட முக்கியத்துவம் அப்படிப்பட்டது. இதை பற்றி ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 100 அட்வர்ப்ஸ் ஷார்ட்ஸாக பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதோட டீட்டெயில்டு வீடியோ தான் அது வெறும் ஷார்ட்ஸாக பண்ணியிருந்தோம். அதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கடைசி வரையில் நீங்கள் பாருங்கள், திருப்பி நீங்கள் பாருங்கள். இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஃப்ரீக்வெண்ட்லினா அடிக்கடின்னு அர்த்தம். இதை ஃப்ரீக்வெண்ட்லிங்கிற வேர்டை ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுவோம். அடிக்கடி வேர்டை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ யூஸ் இங்கிலீஷ் ஃப்ரீக்வெண்ட்லி, நான் ஆங்கிலத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறேன். ஐ யூஸ் இங்கிலீஷ் ஃப்ரீக்வெண்ட்லினா நான் ஆங்கிலத்தை அடிக்கடி பயன்படுத்துகிறேன். இப்போ இந்த பேச்சுலையும் ஆங்கிலத்தை நம்ம தமிழ் மாதிரி அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை வந்து ஹிஸ் ஃபாதர் இஸ் frequently absent from home because he is a pilot. Because he is a pilot, he is frequently absent from home. அவர் வந்து பைலட்டாக வேலை பார்க்கறதுனால அவர் அடிக்கடி வீட்டில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் அது சொல்ல வருது. எகெயின் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானது. ஐ ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் மை கிராண்ட் மதர். என்னுடைய கிராண்ட் மதரை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். ஸோ ஐ ஃப்ரீக்வெண்ட்லி விசிட் மை கிராண்ட் மதருங்கிறப்ப அந்த ஃப்ரீக்வெண்ட்லி அப்படிங்கிறது அடிக்கடி வரும். நம்ம அடிக்கடி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இதனால் இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து வென். இது வந்து ஒரு கொஸ்டின் வேர்டுங்க. வென், WHEN. வென்னுனா எப்பொழுதுன்னு அர்த்தம். வென் ஆர் யூ கம்மிங், நீ எப்போ வர்ற. வென் டிட் யூ கம், நீ எப்போ வந்த. வென் வில் யூ கம், நீ எப்போ வருவ. ஸோ இது மாதிரி வென் அப்படிங்கிற வார்த்தை ஒரு கொஷின் வேர்டாக வரும். இந்த கொஷின் வேர்டு தான் உங்களுக்கு வந்து அட்வர்பாக வரும். அதே மாதிரி சண்டே இஸ் த ஒன்லி டே வென் ஐ எம் ரிலாக்ஸ்ட். சண்டே வந்து ஒரே நாள் தான், அப்போ தான் நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பேன். ஸோ அந்த வென்னுங்கிறது அட்வர்பாக இங்கே வரும். ஒரு காலத்தை குறிக்கிற வார்த்தை தான் வென். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான அட்வர்பு வந்து நெவர், NEVER. நெவர்னா ஒருபோதும் இல்லைன்னு அர்த்தம். நெவர்னா ஒருபோதும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், ஹி ஹஸ் நெவர் பீன் அப்ராட் அப்படின்னா அவர் ஒருபோதும் வெளிநாட்டுக்கு போனதில்லை, அவர் இந்தியாவிலே தான் இருந்திருக்காரு. ஹி ஹஸ் நெவர் பீன் அப்ராடுனா ஒருபோதும் அவர் வெளிநாட்டிற்கு சென்றதில்லை. ரெண்டாவது வந்து ஹீ வில் நெவர் ஃபர்கெட் ஹர். அவன் வந்து அவளை மறக்கவே மாட்டான், அப்படிப்பட்ட நினப்பு அவனுக்கு இருக்குது. ஹீ வில் நெவர் ஃபர்கெட் ஹர். அவன் அவளை எப்பொழுதும் ஒருபோதும் மறக்க மாட்டான். அடுத்தது மூணாவது வாக்கியம் வந்து he has never seen that much snow in his life. அவனுடைய வாழ்க்கையில் அந்த அளவு பனியை அவன் பார்த்ததே இல்லை. he has never seen that much snow in his life. அவனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த அளவு பனியை அவன் பார்த்ததில்லை. ஸோ நெவர்ங்கிறது ஒருபோதும் பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ரியலி நம்ம பேசுவோம் இல்லைங்களா. ரியலி உண்மையாவா? எஸ், ஐ எம் ரியலி சாரி. நான் உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான். ஐ எம் ரியலி சாரி. ஸோ இட்ஸ் ரியலி அ நைஸ் பிளேஸ். இன்னொரு வாக்கிய உதாரணம், இட் இஸ் ரியலி அ நைஸ் பிளேஸ். இது உண்மையிலேயே ஒரு நல்ல இடம். இட்ஸ் அ நைஸ் ஐடியா. இது ரொம்ப நல்ல கருத்து. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் ஐடியா, வெரி குட் ஐடியா. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. ஸோ இட்ஸ் ரியலி எ குட் ஐடியா. ஸோ அந்த வெரிக்கு பதில் நீங்கள் ரியலின்னு போடுறப்ப அது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்ஸ் ரியலி எ குட் ஐடியா, இது ரொம்ப நல்ல கருத்து. ஐ எம் ரியலி சாரி, உண்மையிலே என்னை மன்னிச்சிடுங்க.
அதே மாதிரி இட்ஸ் ரியலி எ நைஸ் பிளேஸ், இது ஒரு உண்மையிலேயே நல்ல இடம். ஸோ ரியலின்னா உண்மையிலேயா, உண்மையில் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தைங்க. நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட். மோஸ்ட் அப்படின்னா அதிகம், அதிகம், ரொம்ப 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 அதிகமாக, அதுதான் மோஸ்ட். பார்க்கலாமா? வாட் டிட் யூ என்ஜாய் மோஸ்ட்? நீ என்ன உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது எதில் என்ன அப்படின்னு, வாட் டிட் யூ என்ஜாய் மோஸ்ட்? ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடம் தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அழகான இடம். என்னோட வீடு தான். மை ஹவுஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் திஸ் வேர்ல்டு. எங்கள் வீடு தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். அதே மாதிரி மோஸ்ட்னு பார்க்குறப்ப திஸ் இஸ் த மோஸ்ட் போரிங் மூவி, ஐ டோன்ட் வாண்ட் டு கம். இது வந்து ரொம்ப கலப்படை செய்கிற போரான ஒரு படம், நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது. அதேமாரி இன்னொரு அழகான ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். வி ஷல் most probably never meet again. We shall most probably never meet again. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இன்னமே எப்பயுமே எப்போதுமே மீட் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். we shall most probably never meet again. இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா we shall எங்கே விட்டுருங்க, மீட்டை விட்டுருங்க, பாக்கியெல்லாம் most probably never again. இது எல்லாமே அட்வர்ப்ஸ் தாங்க. இந்த அட்வர்போட ஒரு கூட்டமே இந்த வாக்கியத்தில் இருக்குது. we shall most probably never meet again. ஒருபோதும் நாம் ஃப்யூச்சரில் மீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ மோஸ்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகம், அதிகம் அதிகம், திருப்பி திருப்பி வேணும், ரொம்ப வேணும், ரொம்ப அதிகமாக வேணும், அதுதான் மோஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்பு வந்து ஆன், ஓஎன், ஆன். பாருங்க, ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆன் மேலாம் சொல்லுவீங்க. அந்த மேலேங்கிறது ப்ரிப்போசிஷனில் வர்றது. இப்போ நம்ம பார்க்க போகிற ஆன் வந்து அட்வர்ப் ஆன். இதை பார்க்கலாமா? ஆன் அப்படின்னா புட் யுவர் கோட் ஆன், உங்கள் சட்டையை போட்டுங்க, உங்கள் கோட்டை நீங்கள் போட்டுங்கன்னு நீங்கள் சொல்கிறது புட் யுவர் கோட் ஆன். அதே மாதிரி ஐ ஹாவ் மை கிளாஸஸ் ஆன் அப்படின்னாக்கா நான் என் கண்ணாடி போட்டிருக்கேன், ஐ ஹாவ் மை கிளாஸஸ் ஆன் அப்படின்னு. அதே மாதிரி மூணாவது வாக்கியமாக ஒன்று பார்க்குறப்ப மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். பாரு, நீ அது கவனமாக பாரு, மூடி இருக்குதான்னு பாரு, அந்த பாத்திரம் மூடி இருக்குதான்னு பாரு. மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். ஸோ இந்த ஆன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மூணு இடத்துலையும் அட்வர்பாக தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் மை கிளாஸஸ் ஆன், புட் யுவர் கோட் ஆன், மேக் ஷுர் த லிட் இஸ் ஆன். எல்லா இடத்துலையும் இந்த ஆணுங்கிறது கடைசி வார்த்தையாக வரும். இந்த வாக்கியத்தில் கடைசி வார்த்தையாக வர்றப்ப அது அட்வர்பாக இருக்கும். இதுவே கடைசி வார்த்தையாக ஆண் இல்லாமல் நடுவில் வந்ததுன்னா அந்த ஆண் வந்து ப்ரிப்போசிஷனாக மட்டும்தான் இருக்கும், அது வந்து அட்வர்பாக இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஒய். ஒய்னா ஏன்னு அர்த்தம். இந்த ஏன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஏன் தான் அட்வர்ப். ஒய் ஷுட் ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு எதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம சில வாட்டி கேட்போம். யூ ஆர் நாட் ஹெல்பிங் மீ, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஒய் ஷுட் ஐ ஹெல்ப் யூ. அந்த சமயத்தில் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் நிறைய வாட்டி வாழ்க்கையில் கேட்டிருப்போம். ஒய் அப்படிங்கிறது அட்வர்ப். ஒய் ஆர் யூ லேட், நிறைய வாட்டி இது கேட்போம். ஏன் தாமதமாக நீ வந்த, ஒய் ஆர் யூ லேட். ஸோ ஒய் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து அட்வர்பாக வருது. ஒய் ஷுட் ஐ சூஸ் கோயம்புத்தூர், என்னுடைய ஹோம் சிட்டி வந்து கோயம்புத்தூர். ஒய் ஷுட் ஐ சூஸ், எதுக்காக நான் இதை தேர்ந்தெடுத்தேன், ஒய் ஷுட் ஐ சூஸ் கோயம்புத்தூர். எகெயின் ஒய் ஷுட் ஐ சூஸ் கோயம்புத்தூர். ஒய் ஆர் யூ லேட். அப்போ ஒய் அப்படின்னா மீனிங் வந்து ஏன். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வார்த்தை. இந்த கேள்வி வார்த்தை வந்து அட்வர்பாக பயன்படுது. ஒய் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப், ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு அடிப்படையாக காரணமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து about, ABOUT. எபோட்னாக்கா தோராயமானது, தோராயமா. இது வந்து எபோட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது, ப்ரப்போசனில் பற்றி, குறித்துன்னு. அதை நம்ம பார்க்க போகிறது இல்லை. தோராயமா, கிட்டத்தட்ட அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது தான் பார்க்க போகிறோம். அதுதான் அட்வர்பாக பயன்பட போகுது. about, ABOUT, இட் காஸ்ட் about $10. இந்த பொருளோட விலை வந்து $10. தோராயமாக $9 $11 வரணும் இருக்கலாம், தோராயமாக $10. இட் காஸ்ட் about $10 அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நம்ம சொல்லணும்னாக்கா, ஃப்ரை த ஆனியன் ஃபார் about 2 minutes. 2 நிமிஷத்துக்கு இந்த ஆனியனை, இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்கணும். ஃப்ரை த ஆனியன் ஃபார் about 2 minutes. மூணாவதாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா, he arrived at the airport at about 10 AM. he arrived at the airport at about 10 AM. தோராயமாக ஒரு 10 மணி சுமாருக்கு அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பார். he arrived at the airport at about 10 AM. ஸோ இந்த அபவுட்டுங்கிறது தோராயமான உள்ள ஒரு விஷயம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். about 10 minutes, about $10, about 2 minutes. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும்.
தோராயமாக ஒரு மதிப்பு ஒரு எண் வந்து அப்புறம் இந்த எபோட்டுக்கு அப்புறம் இருக்கும். அப்போ தான் இது வந்து அட்வர்ப்னு பேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து ஓவர், ஓவிஇஆர் ஓவர்ங்கிறது அட்வர்பு. இந்த அட்வர்பை அதில் பயன்படுத்த போகிறோம். ஓவர் அப்படின்னாக்கா த பாய் ஃபெல் ஓவர் அண்ட் கிரைட். இந்த பாய் கீழே விழுந்து அழுதான். இந்த பாய் ஜம்ப்டு ஓவர் த வால். இந்த பாய் வந்து வால் மேலே தாவி ஏறி குதிச்சான். அதே மாதிரி த லேம்ப் ஃபெல் ஓவர் அண்ட் ப்ரோக். அந்த லேம்ப் வந்து கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. அதே மாதிரி கம் ஓவர் ஹியர் அப்படின்னா இங்கே வா, இங்கே கிட்ட வா, சீக்கிரம் இங்கே கிட்ட வா அப்படிங்கிறது. அதே மாதிரி த ஃபைட்டர் பிளேன் ஃப்ளூ ஓவர். த ஃபைட்டர் பிளேன் ஃப்ளூ ஓவர். இந்த ஃபைட்டர் பிளேன் வந்து என்னென்னா நம்ம தலைக்கு மேலே பறக்குது. ஃப்ளூ ஓவர் பறந்தது. இந்த ஃபைட்டர் பிளேன் வந்து நமக்கு தலைக்கு மேலே நோட்டை விடுறதுக்காக மேலே பறந்தது. எகெயின் த பாய் ஜம்ப்ட் ஓவர் ஆர் ஃபெல் ஓவர். அதே மாதிரி த லேம்ப் ஃபெல் ஓவர், கம் ஓவர் ஹியர் அண்ட் ஃபைனலி த ஃபைட்டர் பிளேன் ஃப்ளூ ஓவர். இந்த இடத்துல ஓவர் அப்படிங்கிறது மேலே பறக்கிறது, எல்லாம் மேலே போயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அட்வர்ப் வந்து எகெயின். எகெயின்னா மீண்டும் திரும்பி. கம் அகெயின் அப்படின்னா திருப்பி வாங்க. கம் அகெயின் அண்ட் அகெயின், திருப்பி வாங்க. அதே மாதிரி ட்ரை அகெயின், திருப்பி முயற்சி செய்யுங்க. ஸ்டார்ட் அகெயின், திருப்பி நீங்கள் ஆரம்பிங்க. ஸ்டார்ட் அகெயின், ட்ரை அகெயின், கம் ஓவர் அகெயின், கம் அகெயின் அண்ட் அகெயின். இந்த எகெயின்ங்கிறது திரும்பி வர்றதுக்கு அர்த்தம். இது வந்து ஒரு முக்கியமான அட்வர்ப். நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய பார்த்துருக்கீங்க, நிறைய அட்வர்ப் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக அட்வர்ப் இருக்குது. அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அட்வர்ப்ஸை நீங்கள் பார்க்கலாம்.